செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியிலே இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதி திரை உலகிலே நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற சினிமா தொடர்பான ஒரு சிறப்பான பகுதியாக அமைய காத்திருக்கிறது. விசேடமாக மிகப்பெரிய ஒரு ஊடகமாக இருப்பது இந்த சினிமாவாக நாங்கள் பார்க்கின்றோம். பல விடயங்களை மிக இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த சினிமா அமைந்திருக்கின்றது. நேரடியாக சொல்ல முடியாத பல விடயங்களை ரகசியமாக மறைமுகமாக இருப்பினும் திரையினூடாக நேரடியாக தாக்கக்கூடிய வல்லமை மிக்கதாக இந்த சினிமா அமைந்திருக்கின்றது. காதலும் சரி, சோகமும் சரி, கல்வியும் சரி, கலாச்சாரமும் சரி, இப்படியாக பல விடயங்களை எடுத்து எம்புகின்ற இந்த சினிமா தொடர்பான ஒரு சிறப்பான நேர்காணல் பகுதியாக இந்த வழியில் அமைய காத்திருக்கின்றது. இந்த பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் இயக்குனர் அருள் செல்வம் அவர்கள், அத்தோடு கேமரா கலைஞர் தருண் பாஸ்கர் அவர்கள் இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நாங்கள் அன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். 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 உங்களுடைய இந்த சினிமா பயணம், இந்த இயக்கம், அதே போல ஒளிப்பதிவு, இந்த பயணம் தொடர்பாக நாங்கள் முதலில் பேசிவிட்டு புதிய ப்ராஜெக்டுக்குள்ள நாங்கள் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக. இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் மீட்டி பார்ப்போமா? கண்டிப்பாக. நான் இப்போ இந்தியாவில் படித்தது டைரெக்ஷன் படிச்சுட்டு இங்கே ஒரு 25-30 மியூசிக் வீடியோ கிட்ட பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு மீடியா ஃபில்டரில் தான் இருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோஸ் அப்படியே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஆகி இப்போது ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோம். சுருக்கமாக தருண், நான் ஒன்று சொல்ல போனால் நம்ம ஸ்கூல் முடித்து அடுத்தது அப்படி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தான் முதல்ல எனக்கு தொடங்கும். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு கேமராமேன் காண பண்ணுறது. ஸோ நான் அப்போல இருந்து அதில் தொடங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் தொடங்கினா ஸ்கூல் முடித்த காலத்துலேருந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண தொடங்கிட்டோம். அவள் எழுத்தாளர் கூட, அதில் கவிதைகள் இதெல்லாம் எழுதுவார். ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் விசுவலாக காட்டலாம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று தொடங்கி, ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு இருந்து நம்ம குறுந்திர படத்துலேருந்து தொடங்கியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சேர்ந்து கணக்கு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த வரிசையில் இதை மிஸ் செஞ்சிட்டோம். சரி அருள், 20க்கு மேற்பட்ட பாடல்களை நீங்கள் டைரக்ட் பண்ணி தான் சொல்லுவீங்க இல்லையா? அந்த பாடல்களுடைய அனுபவம் எப்படி கிடையாது? என்ன மாதிரியான அனுபவம் கிடைக்கிறது? பாடல்கள் எப்படின்னா, இப்போ கண்டென்ட் ஓரியன்டாக தான் நான் பாட்டு பண்ணுறது. இப்போ மியூசிக் டைரக்டர் பாட்டு தந்தாலுமே இப்போ அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சு தான் பாட்டு பண்ணி பழக்கம் எனக்கு. அப்போ அதனாலேயே இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸோடு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மிஷன் ஜெஃப்னாக்கு மியூசிக் பண்ண அவர்கிட்ட பாடல்கள் நிறைய செஞ்சுருக்கிறேன். அப்போது அதில் அனுபவம் எப்படின்னா, இப்போ பாட்டுக்குள்ளே ஒரு கதையை சொல்கிறது எப்படின்றது அதில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ சும்மா ஒரு பாட்டு லவ் சாங்னா பாருங்க பார்க்குறாங்க போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு பாட்டுக்குள்ளே ஒரு வாழ்வியலை காட்டணும் அப்படின்ற ஐடியா அதுக்குள்ளே இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பாட்டுக்குள்ளே இப்படி கதை சொல்லலாம் அப்படின்றது. ஆனால் எனக்கு இப்போ படம்னு வரும்போது அதில் பாடல்கள் வைக்கிற உடன்பாடு இல்லை. இப்போ பாட்டில் இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதுன்னா, பாட்டு தனியாக பண்ணலாம், படம்ன்றது தனியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பாட்டையும் படத்தையும் ஏன் பிரிக்கிறீங்க? இல்லை, இப்போது எனக்கு அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, இப்போ 5 நிமிஷம் ஒரு பாட்டில் நாம் சொல்கிற விஷயத்த அந்த 5 நிமிஷம் 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைம் அதை பிடித்து விடுகிறது அப்படின்னு பார்க்குறீங்க. சரி, நீங்கள் இப்போ பல பாடல்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? பாடல்களை ஒளிப்பதிவு செய்வதற்கும் திரைப்பட அந்த காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கும் நீங்கள் காணுகின்ற வேறுபாடு எப்படியாக இருக்கிறது? அந்த அனுபவங்கள் எப்படியாக இருக்கிறது? பாடல்களாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, உண்மையிலே நம்மளோட வேலை ஒரே வேலை தான் இருக்க போகுது. ஷூட் பண்ணுறது தான். நான் படம்ன்றது சொன்னால் நம்ம அந்த லொக்கேஷன் ரொம்ப வித்தியாசமாக அதுக்கு இதுகளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து அதுக்கு இப்போ கூட நான் இந்த படத்துலேயும் கூட நான் நைட் ஷூட் கூட பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ படம் ஒன்று பார்க்கும்போது இந்த மாதிரியான அன்டைமில் ஷூட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடவாக இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபிலிம் செய்யும்போது. சரி அருள், இது வரைக்கும் நீங்கள் செய்திருக்கின்ற ப்ராஜெக்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமா? நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது அம்மா நல்லம்மா அப்படின்னு. அதுக்கு இல்லை, 2008 நம்ம சேர்ந்து பண்ணது விடியலை தேடி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது செஞ்சது. அதுக்கு பிறகு இந்தியாவில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலை. இங்கே நான் அம்மா நல்லம்மா அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணேன் 2012 அந்த டைம்லேருந்து. அதுக்கு பிறகு தொடர்ந்து பாடல்கள் அப்படி நிறைய பாடல்கள் பண்ணி இப்போ கடைசியாக நம்ம என்ன பிள்ளை செஞ்ச செஞ்சேன் ஆலங்குருவி ஜெஃப்னா ஸ்டைலில் செஞ்சுருக்கேன்.
ஸோ அப்படின்னு அதுக்கெல்லாம் நிறைய பாட்டுகள் செஞ்சிட்டோம். பேர் என்ன உங்களுக்கு என்ன பிள்ளை செஞ்சாலும் இங்கே நம்ம இன்டர்வியூ பண்ணோம். யாசகனே அப்படின்னு இந்தியன் ஆக்களோட கொலாபரேட் பண்ணி நிறைய பாட்டுகள் செஞ்சுருக்கோம். நாங்கள் இந்தியாவில் நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் இங்கே இப்போது பிரயோகமாக பயன்படுத்துகிறீங்க. கண்டிப்பாக. அங்கே இருக்கின்ற அந்த கிடைத்த அந்த அனுபவம் எப்படியாக இருக்கின்றது? என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்தியாவில் வந்து இப்போது நாம் தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே அங்கே இருக்கும். இப்போ நான் லேர்ன் பண்ணும்போது எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு கூப்பிடுவாங்க எங்களை. ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு 1 hour நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ ஆரம்பத்தில் அது எங்களுக்கு புரியாது. இப்போ திடீர்னு கிளாஸுக்கு கூப்பிட்றாங்க, 1 hour வெளியே போயிட்டு வாங்கன்னா நாங்கள் எங்கே வேணாலும் போகலாம், பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போகலாம், ரோட்டில் நடக்கலாம், 1 hourக்குள்ளே திரும்பி வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் போனதுலேருந்து இங்கே வர வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அப்போ ஒரு டைரக்டருக்கு வந்து ஒப்சர்வ் பண்ணுற தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றது அதுகள்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் லேர்னிங் தான் நமக்கு. அதுதான் இங்கே எப்படி ஹெல்ப் பண்ணணுன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ மிஷன் ஜெஃப்னா வந்து நாட்டு பிரச்சனை பேசுகிற படம் தான் இது. அப்போ இதில் எங்களுக்கு உலக அறிவும் இருக்கணும், உள்ளூர் அறிவும் இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், ஒப்சர்வ் பண்ணணும். நம்ம சும்மா இந்தியன் சினிமாவை பார்த்து இங்கே படம் பண்ண இயலாது. ஒரு படத்தை பார்த்துட்டு நான் ஒரு இப்படி படம் பண்ணுவோம் அப்படின்னு கதை எடுக்க இயலாது, அதுவும் கூடாது. இது வந்து அங்கே படித்ததுனால நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. இப்போ இங்கேயும் படங்கள் நான் பார்க்குறேன் தானே, அப்போ இங்கே இருக்கிற ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகும் நிறைய படங்களில். ஏன்னா அப்சர்வ் பண்ணுற தன்மை குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அங்கே கற்றுக்கிட்டது இங்கே எனக்கு பயன்படுறதை சொல்கிறேன் நான். சரி, அதே போல் தருண், என்ன வகையான கேமரா, என்ன மாடல் கேமரா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், நம்ம ரெட்டு வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேனான் சோனியில் இருந்து ரெட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த ஃபிலிமுக்கு யூஸ் பண்ணது வந்து சோனியும் கேனானும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் இங்கே இருக்குதா? உண்மையிலேயே எங்களுக்கு சினிமா இளது சினிமா செய்கிறதுல வந்து உண்மையிலேயே பாதிப்பாக அல்லது அதை வளர்க்க சரியான இடத்துக்கு போகலை என்று சொல்கிறதுக்கு வந்து உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான திங்ஸ் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து சரியான முறையில் கிடைக்கிறதும் இல்லை, அதுண்ட எக்ஸ்பென்சிவ் காரணமாக அதை நாங்கள் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுற சமாளிக்க முடியாமல் இருக்கும். உண்மையிலே அந்த பிரச்சனை இருக்குது தான். அதை நாங்கள் என்ன சொன்னால், நம்ம வந்து இப்படி தானே நம்ம சினிமா வந்து இவ்வளோ சினிமாவும் சரி இந்தியா சினிமான்றோன்னே ரெண்டையும் வந்து ஒன்றா தான் வச்சு பார்ப்போம், சினிமா வந்திருக்கான்னு சொல்லி. ஸோ அதில் பார்த்த உடனே நம்ம உடனே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது வந்து இவ்வளோ சினிமாவில் வந்து சரியாக செய்ய இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியாமல் போயிடுமோன்ற ஒரு இது இருக்கும். அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் பொருளாதாரம் சரியான முறையில் இருக்காது. ஸோ அதுக்கு எங்களுக்கு தேவையான நம்ம எதிர்பார்க்குற சீனை வந்து செய்யக்கூடிய மாதிரியான வளங்கள் எங்கள்கிட்ட வந்து குறைவு தான். அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதுதான் மெயின் காரணம், அதான் வளங்கள் இருக்குது. மெயின் காரணம் பட்ஜெட். சரி, இப்பொழுது இலங்கையிலே இந்த சிங்கள சினிமாவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. சிங்கள மக்கள் மத்தியிலே அது பெரிதாக பார்க்கப்படுகிறது. சிலங்களில் படங்களை பார்ப்பதை விட காதலர்கள் சென்று பார்க்கின்ற அளவு சரி அதிகமாக இருக்கிறது. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானத்தை பூர்த்தி செய்கிறது. ஈழத்து சினிமாவுக்கு இலங்கையில் கிடைக்கின்ற அங்கீகாரம், வரவேற்பு எத்தகையதாக இருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஈழத்து சினிமாவுக்கு இலங்கையில் கிடைக்கிற அங்கீகாரம் போதாது, சிம்பிள். ஆனால் ஈழத்து சினிமாவுக்கு வெளிநாடுகளில் மார்க்கெட் இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ மெயினாக இது பண்ணுறது தான். இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே எங்களுக்கு மார்க்கெட் இல்லாட்டியும் இப்போ நம்ம ஒரு 15 லட்சம் அல்லது 20 லட்சத்தில் படம் எடுத்தால் அந்த படத்தை வெளிநாட்டில் ஓட்டி எங்களோட கதை நல்லா இருந்தால் வெளிநாட்டில் ஓட்டி அந்த காசு எங்களுக்கு எடுத்துக்கலாம். அப்படி பண்ணுறாங்க. அப்போ வெளிநாடுகளில் புலம்பெயர் தமிழர்கள் வாழ்கிற நாடுகளில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, பார்க்குறாங்க. அப்போ அந்த ரீதியில் வந்து இது பிஸ்னஸாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது. போக போக இது நம்ம நாட்டிலையும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. என்ன இப்போ நான் என்னோடய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தா சகோதர மொழியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் அதை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் ரசிக்கிறாங்க அப்படின்றது தான் அது அர்த்தம். இங்கே நாம் ஒஃபிஷியலாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், அது நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக எல்லாருமே அதுக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். மிக்க மகிழ்ச்சி. அருள் மற்றும் தருண், உங்களுடைய டைரக்ஷனில் உங்களுடைய கேமராவில் எடுத்த ஒரு பாடல் ஆலங்கட்டி குருவின்னு நினைக்கிறேன். ஆலங்குருவியை என்ன பண்ண செஞ்ச 2 3 நாள் அதை பாடல் பார்ப்போமா? பார்ப்போம், பார்க்கலாம். ஆசை முழுதும் பறக்குதே, வனத்து
கழுத்துல ரெக்க கட்டி திரியிறே கண்ணளவா பேச புன்னகைய வீச அவளதான் எனக்கும் வெக்கம் வருதே அடே ஆலோ ஆலோ அடே ஆலோ 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 அடே ஆலோ ஆலோ கண்மணி மின்மணி கொஞ்சம் லவ் நீ கண்மணி மின்மணி கொஞ்சம் லவ் நீ எசதானே எனக்கு உதுரா போல அவதானே எனக்கு அதுக்கும் மேல சுமப்பேனே அவளை தாய போல ரசிப்பேனே அவளை வெக்கப்பட்டு பொய்ய சொல்லுறா அட ஆடோ ஆடோ குருவியே நெஞ்சுக்குள்ள கூடு கட்டி சிரிக்கிறேன் ஆசை முழுதும் குருவியே நெஞ்சுக்குள்ள கூடு கட்டின்ற அழகான ஒரு பாடலை பார்த்துருக்குறோம். இந்த பாடல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பாட்டு வந்து ஸ்ரீ விஜய் அப்படின்னு அவர் எழுத்து கலைஞர் தான், கனடாவில் இருக்கார். அவரோட பாடல். இந்த பாடல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, நம்ம என்ன பிள்ளை செஞ்சேன்னு ஒரு பாட்டு சொன்னேன் இதுக்கு முன்னாடி பண்ணது. அந்த பாட்டு பார்த்துட்டு அதே குரூப்பை வச்சு நீங்கள் எனக்கு கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்ததுக்கு பண்ண பாட்டு தான் இது. அவர் ஆடியோ செஞ்சுட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ நான் அதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி பண்ணேன். மிகவும் அழகாக இருந்தது. விஷயமாக எங்களுடைய மண் வாசனை நிகழ்ச்சியிலே அதிகமாக நேயர்கள் விரும்பி கேட்கின்ற ஒரு பாடலாக இந்த பாடலாம் அமைந்திருக்கின்றது. சரி, இந்த ஒரு காட்சியை யதார்த்தமாக திரையிலே கொண்டு வருவதற்கு, அதாவது நாங்கள் திரையில் ஒரு படத்தை பார்க்கும் பொழுது, ஒரு பாடலை பார்க்கின்ற பொழுது யதார்த்தபூர்வமாக இருக்க வேண்டும் என்று என்பது சாதாரணமாக ரசிகர்களுடைய ஒரு விஷயம். அப்படி கொண்டு வருவதற்கு டைரக்ஷன் ஊடாக உங்களுடைய பங்கு என்ன, கேமரா ஊடாக உங்களுடைய பங்கு என்ன? டைரக்ஷன் ஊடாக என்னோட பங்கு என்ன அப்படின்றதுன்னா, இப்போ அவங்கள நடிக்க வைக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ அவங்களுக்கு இதுதான் ஐடியா அப்படின்றத புரிய வச்சு அந்த கதாபாத்திரத்தை அவங்கள நம்ப வச்சு அவங்கள அந்த கேரக்டரை வாழ வச்சுட்டோன்னா போதும், யதார்த்தம் ஆயிரும். இவருக்கு தான் சவால் இருக்கும். எத்தகைய சவால்? இப்போ டைரக்டர் சொன்ன மாதிரியே தான் அதே விஷயத்தை தான் நினைவு கொள்ளும். என்ன சொன்னால் அவங்க வந்து நடிக்கக்கூடாது. யதார்த்தமாகவே நம்ம கிராமப்புறங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெஃப்னால பாட்டு செய்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய சாயல் வந்து அப்படியே வந்து அதில் பிரதிபலிச்சிருக்கும். அப்போ அதை நாங்கள் என்னென்னு சொல்கிறது, யதார்த்தமாகவே காட்டணும்னு சொல்லி தான் அதே விஷயங்களை தான் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக அப்புறமா நம்ம செட் பண்ணியா அல்லது எதையே செய்ய மாட்டோம். இப்போ நாங்கள் பப்ளிக்கில் போய் இதுன்றதா கூட மேக்ஸிமம் அவங்கள நடிக்கிறேன்னு தெரியாமல் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆலங்குருவி மருது என்ன பொருள் செஞ்சால் கூட மண் வாசனை அப்படியே இருக்கும். அது இவங்க வித்தியாசமாக ஷூட் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியாமல் செஞ்சுருப்போம். அப்படியாக நீங்கள் யதார்த்தமாக ஒளிப்பதிவு செய்த ஒரு பாடல் பனங்காய் பணிகாரம், அதை மறந்துட்டோம். அதுவும் ஒரு பாட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். மனமெங்கும் விண்கூவும் பனியாரமே பச்சை கொழும்பு வெற்றிலையே
மணியக்கா கமுக மர பாக்கு தந்து கவுக்குறது என்னக்கா பனங்காய் பணியாரமே பனங்காய் பணியாரமே பச்சை கொழுப்பு வெற்றிலையே பார்வை கொஞ்சம் பட்டலையே சுண்ணாம்பை கொஞ்சம் தடவி தடவி கூடடி உன் கையால வாசி வக்க வெத்தலை மடிச்சு கூடடி காங்கேசன் துறை சுண்ணாம்பை கொஞ்சம் தடவி தடவி கூடடி உன் கையால வாசி வக்க வெத்தலை மடிச்சு கூடடி கொத்தார மூளைக்குள்ளே கொத்து வந்து நிக்குது கொத்தரக்கோ சேவ வீட்டு கூரையிலே ஏறுது கிரிமலை பனங்களும் கடுத்துறை கருவாடும் ஒன்றாக சேர்த்தடிச்சா திக்குதான் திக்குதான் கிரிமலை பனங்களும் கடுத்துறை கருவாடும் ஒன்றாக சேர்த்தடிச்சால் மப்புதான் மப்புதான் நான் கோடி கடமையாடு நீ சேலை கட்டிய சேரு நீ சுண்ணாகத்தில் மாங்காய் நான் சுடாமத்தில் தேங்காய் பனங்காய் பணியாரமே பனங்காய் பணியாரமே பச்சை கொழுப்பு வெற்றிலையே பார்வை கொஞ்சம் பட்டலையே மாச்சு தம்பளம் மயா தம்பளம் ஆச்சு மாச்சு தம்பளம் மயா தம்பளம் நகர் தயிரெடுத்து வளைஞ்சு நெடுஞ்சு வாடி என் உயிரை பிடித்து உரைய வைத்து உரியில் வைத்து போடி மட்டு நகர் தயிரெடுத்து வளைஞ்சு நெடுஞ்சு வாடி என் உயிரை பிடித்து உரைய வைத்து உரியில் வைத்து போடி மண் பானை தயிர் கறக்கும் என் நெஞ்சு துடிக்கும் சும்மாடாய் நான் வரவா சும்மாடாய் நான் வரவா கண்டி குளிர்தான் கை கால் விரைக்குதடி கொஞ்சம் சூடேத்த நெஞ்சு நினைக்குதடி கண்டி குளிர்தான் கை கால் விரைக்குதடி கொஞ்சம் சூடேத்த நெஞ்சு நினைக்குதடி முல்லை தீவு போவோம் முயல் ரெண்டு பிடிப்போம் நீ மூச்சு இருக்கும் நேரம் நான் பேச்சிழந்து போவேன் பனங்காய் பணியாரமே பனங்காய் பணியார ஒரு பிரபல்யமான பாடல் நம் நாட்டினுடைய அந்த கலாச்சாரத்தை விசேடமாக யாழ்ப்பாணில் இருக்கின்ற அந்த சுற்றுச்சூழல் அதே போல வாழ்க்கை முறையை எடுத்து எம்புகின்ற ஒரு பாடல் அழகாக நீங்கள் அதை படம் பிடித்திருக்கின்றீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒளிப்பதிவு மிக அருமையாக இருந்தது. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடலில் வந்து நான் வந்து ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு செய்தது வந்து இவர் தான். ஒளிப்பதிவு செய்து அருள் காட்சி நடிச்சது என்ன சொன்னால் உண்மையில வந்து நம்ம வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாரும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்போ அதை நாங்கள் கொலாபரேட் பண்ணி அதை செஞ்சு கொள்வோம் எங்களுக்கு தேவைக்கிற மாதிரி. டேரக்டர் கேமராமேன் இல்லை அவர் நான் வந்து இப்போ நான் படித்ததுனால எனக்கு இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து கேமரா பண்ணுறதுனால எடிட் பண்ணுறது இந்த பாட்டெலாம் எடிட் பண்ணதுனால அப்போது இதில் இப்போ இவர் நடிக்கிறாருன்னா இவர்கிட்ட டிபார்ட்மெண்ட்டை விட்டு இவர் நடிக்கிற வேலையை மட்டும் கொடுத்துட்றது. மற்றது இந்த பாட்டு ஸ்பெஷலாக நீங்கள் அந்த நிறைய ஊர்கள் பற்றி பேசியிருப்போம் தானே, அந்த ஊர்களில் போய் ஷூட் பண்ண பாட்டு ரியலாக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே போல் உங்களுடைய புதிய ப்ராஜெக்ட் பற்றி நாங்கள் பேச வேண்டிய தருணத்தில் வந்துட்டோம். புதிய ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மிஷன் ஜெஃப்னா அப்படிங்கிற படம் இப்போ நம்ம எடுத்து முடித்து ரிலீஸும் பண்ணியாச்சு. மல்லாவின்ற ஒரு ஊரில் ரிலீஸ் பண்ணி நல்லா போச்சு. இனி யாழ்ப்பாணம் ராஜா தியேட்டர் வெளிநாடுகளில் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த மாதம் 20ஆம் தேதி கனடாவில் ரிலீஸ் ஆகும். அது வந்து ஃபுல்லாகவே ஒரு கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசங்களை பற்றி பேசுகிற ஒரு படம். நீங்கள் முதல்ல இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, சினிமான்றது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாத விஷயங்களை சொல்லக்கூடிய வகையில் காட்சிப்படுத்துறது. அதுதான் இது மிஷன் ஜெஃப் தான். சரி, அதில் உங்களுடைய வகைப்பாகம் மிஷன் ஜெஃப்னா பொறுத்த வரைக்கும் நம்ம அது என்ன சொல்கிறது, இதனை நம்ம அனுபவித்த விடயங்கள் நமக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். என்னென்ன மாதிரி நடக்குது இதுன்னு சொன்னால் இப்படி தானே. இப்போ இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டும் இதை மேதாவித்தனமாக செஞ்சிட்ருக்கிறோமே, அது நம்ம இதை வெளியில் அப்படி சொல்லணுமேன்ற ஒரு ஆதங்கம் வந்து இருக்கும்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கதைச்சு கொள்வோம். என்ன நடக்குது யாழ்ப்பாணத்தில்? லைவாக கட்டா நேரடிதான் இருந்தாலும் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மாற்றிடும். இல்லை அப்படி கேட்டால் அப்புறம் எல்லாருக்கும் பிரச்சனை. இல்லை என்னதான் நடக்குன்னு சொல்றதில்லை, சொல்லக்கூடிய விடைகளை மாற்றுறத பகிர்ந்து கொள்வோம். மீதிய சினிமாவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக. உதாரணம் வந்து இப்போது இங்கே ரீசெண்டாக இப்போ கொழும்புல ட்ரக்ஸ் சம்மந்தமான பெரிய அரெஸ்ட் ஒன்று நடந்துச்சு தெரியுமா? ஆனால் அந்த வீதம் வந்து யாழ்ப்பாணம் அந்த பக்கங்களில் குறைவு. அப்படியான டிஃப்ரென்சஸை இது பேசணும் இந்த படம். சமூகத்துக்கு தேவையான காலங்களுக்கு தேவையான விடயங்கள், அது மாதிரி தேவையான விடயங்கள் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவையான விடயங்கள் வந்து பிஸ்னஸ் ஆகி போகுது. அது வந்து இப்போ பிஸ்னஸாக மாறி போகிறதால வந்து என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய வாழ்வியலை பாதிக்கிற மாதிரி இருக்குது அந்த பிஸ்னஸ் ஆகிறது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விடயம் வந்து என்ன சொல்ல, பிஸ்னஸ் தேவைதான், நம்மளோட வாழ்க்கைக்கு தான் பிஸ்னஸ் தேவை, நம்ம ஏர்ன் பண்ணுறோம்ன்றதில்லை. ஆனால் இப்போ வந்து என்ன இப்போதுன்னு சொன்னால், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விடயங்கள், நம்ம பாரம்பரியம்னு சொல்லுவோம் தானே, சில விஷயங்கள் பாரம்பரியமாக இப்படி தான் வந்து கொண்டு இருக்கோம்னு சொல்லிப்பேன். அந்த விடயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் மைண்டால் வந்து மாறிட்டு போகுது. அதை நாங்கள் தெரிஞ்சும் அதையே செய்கிறோம். இப்போ நாங்களும் கூட அதை இப்போ செய்கிறோம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும், இது நம்ம இப்படி மாறிக்கொண்டு போகுது, இந்த மாதிரி போகுது, அப்படி இதை நம்ம தெரியப்படுது அந்த மாதிரின்னு சொல்லி. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ இவனை நானும் ஒரு வாட்டி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் கொழும்பு தான் இருக்கிறது, யாழ்ப்பாணம் போய் ப்ரொஜெக்ட் இதுகள் செய்கிறது அப்படின்னு. யாழ்ப்பாணம் தான் சொந்த ஊர். அப்போ அங்கே போயிட்டு நம்ம ப்ரொஜெக்ட் செய்யும்போது இவனை நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் சொன்னால், இப்படி தான் வச்சான், இங்கே அரிசி விதைக்கிறோம் இந்த முறை அப்படின்னா. என்ன அரிசின்னா வெள்ளை அரிசி, எல்லாருமே வெள்ளை அரிசி விதைக்கிறாங்க. எதுக்காகன்னா அதனால் வர லாபம் அதிகம். ஆனால் நாங்கள் வெள்ளை அரிசி சாப்பிட மாட்டோம். அப்போ உங்களுக்கு சாப்பிட்ற அரிசி குத்தரிசி, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வாங்கணும். அதில் உள்ள சூட்சுமம் என்னென்னு சொன்னால், நம்ம வந்து காலகாலமாக அப்புறம் விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம். சரிதானே, வெஞ்சிட்டு வரோம்னா சிவப்பரிசி விதைப்போம், எடுத்து வைப்போம், எங்களுக்கு மேலதிகமானதை வைப்போம், மற்றது வந்து வீட்டில் வச்சுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் எனக்கு தெரிஞ்ச காலம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல எல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அரிசி வாங்க மாட்டோம். எங்களோட வீட்டை இருக்கும். எங்களோட வீட்டில் வந்து இந்த கொரோனா காலங்கள்லையும் யாரும் அங்கே அவ்வளோ கஷ்டப்படலை, ஏன்னா வீட்டில் எல்லாமே இருக்குது. வயல் செய்து வந்து வீட்டில் சேர்த்து வச்சுருப்போம், தேவையான நான் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கேட்டால் அது வந்து இப்போ வெள்ளை அரிசி எல்லாம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இந்த கம்பெனியாலேயோ எங்களோட அந்த அமைப்புகளில் வந்து கொடுப்பாங்க. கொடுத்து வந்து அதை நீங்கள் விதைச்சி அதை பயிரிட்டு அதுக்குரிய லாபத்தை வந்து கூட என்ன சொன்னால், அதுக்கு வந்து சந்தைப்படுத்தல் சரியாக இருக்கும். இப்போ அவங்கள வந்து எடுத்துக்கொள்வாங்க. அப்போ அதுக்குரிய விதமான லாபத்தையும் கொடுத்துக்கொள்வாங்க. அப்போ நாங்கள் அதை விற்று காசாக்கி போடுவோம். காசாக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு நாளும் தேவைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அரிசி வாங்குவோம், சிவப்பரிசி. சரிதானே, இது வந்து சின்ன இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது நம்மளே பாதிக்கிற விஷயங்கள். என்ன சொன்னால், சாப்பிட்ற விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால், அங்கே வந்து எங்களுடைய இதை வாழ்வியல் வந்து உயர்த்தி கொள்றதுக்குரிய சந்தர்ப்பம் குறைவு. என்ன சொன்னால், நம்ம ஒவ்வொரு நாளும் அதை இது வந்து நாங்கள் முதலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நெல் இருக்கும். அதுக்குரிய நாங்கள் இப்போ உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு காலம் வரைக்கும் சாப்பிட பற்றி யோசிக்கவே மாட்டோம். அதுக்காக உழைக்கணும்னு சொல்லி தேவை இருக்கிறது இல்லை எங்களுக்கு. ஏன்னா அது வந்து எங்களை சூழல்லே இருக்கும். அது வந்து விவசாயம் எங்களை வாழ்வியலோடு இருந்தது. ஒரு வீடுன்னு சொன்னால் அங்கே வந்து வண்டில் மாடு, வயல், தோட்டம் எல்லாம் இருக்கும். அப்போ எங்களுக்கு தேவையான அங்கே இயங்கி கொண்டே இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் குறைஞ்சி எல்லாமே வந்து வெளியில் நாங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அது மாதிரி தான் இப்போ வந்து இப்போ பிஸ்னஸ் ரீதியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வெள்ளை அரிசியை கொடுத்து அதை விதைக்க பண்ணி அதுக்குரிய வெட்டு மிஷின் எல்லாம் கொடுத்து இதாண்டி அதை வந்து ஏற்றுமதி போயிடுது. இப்போ ஏற்றுமதி போயிருந்தால் நம்ம விவசாயம் வந்து ஏற்றுமதியாகி காசாகி போயிடுது. இப்போ எங்களுடைய சாப்பாட்டுக்கு என்ன தேவைன்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் காசு கொடுத்து வாங்கி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சரிதான், இந்த மாதிரி இப்போ நெல்லாக இருந்தாலும் சரி, தேங்காயாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி தான். இப்போ வந்து என்ன சொன்னால், கண்டெய்னராக வந்து ஏற்றுமதி எடுத்துக்கொள்கிறாங்க. அதில் மாதா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்றதால வந்து உள்ளுக்கு வந்து அது எங்களுக்குரிய பிஸ்னஸ் வந்து குறைவாக இருக்கும். சரி, உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ மிஷன் ஜஃப்னா மிஷன் சொன்னீங்க இல்லையா? மிஷன் ஜஃப்னா இது தாண்டி அடுத்ததாக என்னென்ன வகையான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறீங்க? இதை தாண்டி இப்போ 2-3 பாட்டுகள் செய்ய இருக்குது கைவசம். அதை தாண்டி இப்போ அடுத்த படத்துக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ இது ரிலீஸ் எல்லாம் முடிச்சு பண்ணும்போது நம்ம அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு. மற்றது வேறு படங்கள் நாங்கள் ஒர்க் பண்ண மற்ற படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குது. அப்போ அதெல்லாம் போகும். சரி, மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க, இதே போல் நிறைய ஊடக நண்பர்கள் பார்த்துட்ருப்பாங்க. முதல்வன் மாதிரி இருக்கு. முதல்வன் மாதிரி
என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்தியா ஒரு சினிமாவுக்கு, இந்திய ஒரு பாடலுக்கு, இந்தியாவிலிருந்து வருகின்ற ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அங்கீகாரம் நம் நாட்டவர்களுக்கு சரியாக கொடுக்கப்படவில்லையோ என்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்குது. நம் நாட்டவர்களுடைய திறமையும் கூட அந்த மேடையில போய் அல்லது அந்த கேமராக்கு முன்னாடி அந்த களத்துல நிரூபிக்கப்பட்ட மாத்திரமே இவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்குறோம். ஆகவே நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் அதே போல மக்களுக்கும் நீங்க இருவருமே சொல்ல விரும்புகிற விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க சுருக்கமாக. என்னென்னா இப்போ இந்தியாவுக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் அதே லெவலில் பண்ணக்கூடிய கலைஞர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஊடக நண்பர்களும் அப்படி தான். இப்போ செலக்டிவான இப்போ இங்கே கோனேஸ் அண்ணா இப்போ இந்த ஷோவோட ப்ரொடியூசர், அவர் வந்து நான் என்ன பாட்டு ரிலீஸ் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் இப்போ நானே கால் பண்ணி அண்ணா எனக்கு ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க தேவையில்லை. கால் பண்ணி நீ வா அது வந்து ஷோவில் பண்ணு அப்படின்னுவார். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதில்ல, அப்படியானவங்க இங்கே இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ நம்ம போயிட்டு அப்ரோச் பண்ணியும் அது கணக்கெடுக்காதவங்களும் இருக்காங்க. இதுவே இந்தியன் கண்டென்ட்டை தாராளமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க தானே. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே இப்போ இங்கே இருக்கிற சினிமாவும் பாடல்களும் அப்படி இந்தியன் தரத்தில் வளர்ந்துட்டு தான் இருக்குது. பார்த்தா தெரியும். அப்போ அதுக்கு டைம் எடுத்து பார்த்து அதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா மக்களுக்கும் அதுதான். இப்போது ஆன்லைன் யூடியூப்லாம் வந்துட்டுது, நம்ம படங்கள்லாம் இருக்குது, டெலிவிஷனில் இப்படி ஷோக்கள்லாம் இருக்குது. பாருங்கள், எங்களோட கண்டென்ட்டையும் வரவேற்று நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. தருண், உங்களுடைய கருத்து? என்னோட கருத்து வந்து என்னென்ன சொன்னால், உண்மையில் நீங்கள் வந்து இப்போ இந்திய சினிமாவுக்கு கிடைக்கிற வரவேற்பு வந்து இலங்கை சினிமாவுக்கு வந்து அவ்வளோ கிடைக்கலைன்றது வந்து உண்மை தானே. இப்போ அதை இப்போ நாங்கள் அது என்னென்னு பார்க்குறோம்னு சொன்னால், வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க உண்மையிலேயே இப்போ இந்திய சினிமா அது தெரியும் நமக்கு தெரியாதுன்றது இல்லை. வாய்ப்பு கிடைச்சவங்க அவங்களுக்கு தெரியும், அவங்களோட பொருளாதாரத்துக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கும் வந்து சினிமா துறைக்குன்னு சொல்லி பெரிய ஒரு களம் இருக்குதாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த களம் வந்து குறைவு சினிமா துறைக்கு வந்து. இப்போ இதுவும் கூட வந்து இப்போ நாங்களே தேடி நாங்களாக கற்றுக்கொண்டு நாங்களாக உருவாக்கி நாங்களாக வெளியிட்டு இதன வேண்டிய கட்டத்தில் இருக்குது உண்மையிலே. அப்போ வந்து எங்களுக்கு உரிய வாய்ப்புகளை வந்து சரியான முறையில் அமைச்சு தரணும். உண்மையில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது வந்து சரியாக கிட்டத்தட்ட போய்கொண்டிருக்குது. இப்போ எங்களுடைய என்ன புள்ள செஞ்ச சாங் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணது வந்து நேத்ரா டிவியில் தான். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஃபிலிமுக்கு வந்து நீங்கள் எங்களோட டீச்சரை பார்த்துட்டு எங்களை அப்ரோச் பண்ணி இதை. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுக்குறது மூலம் எங்களோட ஈழ சினிமாவை வந்து வளர்த்து கொள்ளலாம்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக. ஆகவே ஊடக நண்பர்கள் தயவுசெய்து நீங்கள் எத்தனையோ வகையான ஊக்குவிப்பை வழங்குகின்ற அதே தருணத்தில் நம்முடைய நாட்டு உற்பத்திக்கு தயவுசெய்து நம்முடைய நாட்டு கலைஞர்களுக்கு அதிகமாக அங்கீகாரம் கொடுங்கள். அதிகமாக சேலாகிற ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் கொடுக்கறத விட நல்ல பிராண்டுக்கு மார்க்கெட்டிங் கொடுங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும். அதே போல் மக்களும் நம்மவர்களை நாம் முதல்ல பாராட்டினா தான் அடுத்தவர்கள் அடுத்து பாராட்ட வருவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு செயற்படுவோம். உங்களுடைய ஒரு தயாரிப்பிலும் உங்களுடைய இயக்கத்திலும் ஒளிப்பதிலும் உருவான ஒரு பாடல் அடுத்து வர காத்திருக்கின்றது. இந்த வகையில் நம்மோடு இணைந்து கொண்ட திரு அருள்செல்வம் மற்றும் தருண் பாஸ்கர் இருவருக்கும் நேத்ராவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. இதனோடு நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவரோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கான செட், மேக்கப், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரியச்சேர்மன். நன்றி, வணக்கம்.